Welcome to Infinity Learning Academy. Learn without limits. Struggling with maths? Let's make it simple and fun. Kids, are you ready? வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம எண்களின் உலகத்துல ஒரு சூப்பர் ஹீரோவை பத்தி பார்க்க போறோம். அதுதான் முழு எண்கள், இன்டீஜர்ஸ். Okay, let's learn. பூஜ்யத்துக்கும் குறைவான டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல கடலுக்கு அடியில ஒரு நீர்மூழ்கி கப்பல் எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு எப்படி சொல்றது? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல நமக்கு முழு எண்கள், அதாவது இன்டீஜர்ஸ் தேவை. இன்னைக்கு நாம இந்த எண்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. சரி, நம்மளோட முதல் சேலஞ்சுக்குள்ள போகலாம். காலையில டெம்பரேச்சர் -4°C, அதாவது ரொம்ப குளிரா இருக்கு. மத்தியானம் வெயில் வந்ததும் வெப்பநிலை 10° அதிகமாகுது. அப்போ புது டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இன்டீஜர்ஸ்னா என்னன்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இன்டீஜர்ஸ்னா என்ன? ஒரு பெரிய நம்பர் லைனை கற்பனை பண்ணி பாருங்க. நடுவுல 0 இருக்கு. 0வுக்கு வலது பக்கம் போக போக 1, 2, 3ன்னு பாசிட்டிவ் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இடது பக்கம் போக போக -1, -2, -3ன்னு நெகட்டிவ் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். இந்த முழு எண்களோட உலகம்தான் இன்டீஜர்ஸ். இப்ப வாங்க அந்த டெம்பரேச்சர் கணக்குக்கு வருவோம். நம்ம நம்பர் லைன்ல நாம -4ங்கிற இடத்துல நிக்கிறோம். வெப்பநிலை 10° உயர்ந்திருக்கு அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் டைரக்ஷன்ல, அதாவது வலது பக்கம் 10 ஸ்டெப் முன்னாடி போகணும். அப்படி போனா நாம எந்த நம்பர்ல வந்து நிப்போம்? கரெக்ட்! நாம வந்து நிக்கிற இடம் 6°C. காலையில அவ்ளோ குளிரா இருந்தது, இப்ப கொஞ்சம் இதமான 6°C மாறி இருக்கு. பாத்தீங்களா, இன்டீஜர்ஸ் நம்ம டெய்லி லைஃப்ல இப்படிதான் யூஸ் ஆகுது. சரி, நாம தரைக்கு மேல டெம்பரேச்சரை பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் அட்வென்ச்சரா கடலுக்கு அடியில போலாமா? அங்கேயும் நெகட்டிவ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோ அடுத்த சேலஞ்ச். ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல் மட்டத்திலிருந்து 250 மீட்டர் ஆழத்துல இருக்கு. இங்க கீழே அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கணக்குல பூஜ்ஜியத்துக்கு கீழே இருக்கிற எதையுமே நாம நெகட்டிவ் நம்பரா தான் சொல்லுவோம். அதனால 250 மீட்டர் கீழேங்கிறத நம்ம -250 அப்படின்னு எழுதுறோம். கடல் மட்டத்தை 0ன்னு வச்சுக்கிட்டா ஆழத்துக்கு போக போக நம்பர்ஸ் மைனஸ்ல போகும். இப்போ கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அந்த நீர்மூழ்கி கப்பல் இன்னும் 75 மீட்டர் கீழே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஏற்கனவே மைனஸ்ல இருக்கு, இப்போ இன்னும் ஆழமா மைனஸ் டைரக்ஷன்ல போகுது. அப்போ அந்த நீர்மூழ்கி கப்பலோட புது பொசிஷன் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்க ஏற்கனவே -250ல இருக்கீங்க, அங்கிருந்து இன்னும் 75 ஸ்டெப் கீழே போறீங்க. கரெக்டான பதில் 325 மீட்டர். இங்க ஒரு முக்கியமான ரூலை கவனிச்சிங்களா? -250 கூட -75 சேர்க்கும்போது நாம 0வை விட்டு இன்னும் தூரமா போறோம். 2 நெகட்டிவ் நம்பர்ஸை ஆட் பண்ணா நமக்கு இன்னும் பெரிய நெகட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். கூட்டல் கழித்தல் எல்லாம் ஓகே. இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போக போறோம். இன்டீஜர்ஸை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? வாங்க பார்க்கலாம். உங்களுக்கான அடுத்த சேலஞ்ச் இதோ. -10 -5 கூட மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை -2 கூட மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இதை சால்வ் பண்ண நமக்கு சில சீக்ரெட் ரூல்ஸ் தேவைப்படும். இதோ அந்த சீக்ரெட் ரூல்ஸ். பாசிட்டிவ் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்றது ஈஸி. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். 2 நெகட்டிவ் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும். ஆச்சரியமா இருக்கா? இத இப்படி நினைச்சுக்கோங்க. ஒரு கெட்ட விஷயத்த நீக்கிறது மல்டிப்ளைட் பை நெகட்டிவ், ஒரு நல்ல விஷயம் பாசிட்டிவ். இதுதான் இந்த ரூலுக்கு பின்னால இருக்கிற சிம்பிள் லாஜிக். வாங்க இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணலாம். முதல்ல -10 இன்டூ -5. ரெண்டுமே நெகட்டிவ், அப்போ ஆன்சர் பாசிட்டிவ். +50. இப்போ இந்த +50ய -2 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், சோ ஆன்சர் நெகட்டிவா தான் இருக்கும். அப்போ ஃபைனல் ஆன்சர் -100. பாத்தீங்களா, ரூல்ஸ் தெரிஞ்சா எவ்வளோ சிம்பிள். சரி, இப்போ டிவிஷன். உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ். மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா டிவிஷனும் அதேதான். ரூல்ஸ்ல எந்த மாற்றமும் இல்ல. நம்மளோட ஃபைனல் பிராக்டிஸ் சம் இதுதான். -100 -4ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? கொஞ்சம் யோசிங்க. மல்டிப்ளிகேஷன் மாதிரியே இங்கேயும் ரூல் ரொம்ப சிம்பிள். 2 நம்பருக்கும் ஒரே சைன் இருந்தா, ரெண்டுமே பிளஸ் இல்ல ரெண்டுமே மைனஸ், ஆன்சர் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும். சைன் வேற வேறையா இருந்தா ஆன்சர் நெகட்டிவ். ஆமா, ஆன்சர் +25. நாம -100 -4ஆல டிவைட் பண்றோம். 2 நம்பருமே நெகட்டிவ், அதாவது ஒரே சைன். அதனால நம்ம ரூல் படி ஆன்சர் பாசிட்டிவ் நம்பரா வருது. ஓகே, இப்போ ஒரு குயிக் ஃபைனல் ரவுண்ட். இன்டீஜர்ஸை பத்தின 2 முக்கியமான விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கலாம். அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு நம்பர் கூட எந்த நம்பரை ஆட் பண்ணா ஆன்சர் 0 வருமோ அதுதான் அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ். அப்போ ஒரு கேள்வி.
-85 ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன? ஆன்சர் 85. ஏன்னா -85ம் +85ம் ஒன்னோட ஒன்னு கேன்சல் ஆகி 0வ கொடுக்குது. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு நம்பரோட அடிட்டிவ் இன்வர்ஸ்ங்கிறது அதே நம்பர் தான், ஆனா சைன் மட்டும் மாறும். சூப்பர். இதோ கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். 0வுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. நீங்க எவ்ளோ பெரிய நம்பர் எடுத்தாலும் சரி, அதை 0வால மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 0 தான். இதை எப்பவுமே மறக்காதீங்க. இன்னைக்கு நாம இன்டீஜர்ஸ் உலகத்துக்குள்ள ஒரு சூப்பரான பயணம் போயிருக்கோம். டெம்பரேச்சர்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல் வரைக்கும் இந்த நம்பர்ஸ் நம்ம உலகத்தை எப்படி விவரிக்குதுன்னு பார்த்தோம். ஆனா நான் உங்களை ஒரு பெரிய கேள்வியோட விட்டுட்டு போறேன். ஒரு நெகட்டிவ் நம்பரை இன்னொரு நெகட்டிவ் நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் ஏன் பாசிட்டிவா மாறுது? இது கணக்கோட ரொம்ப ஆழமான ஒரு கான்செப்ட். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம். Thank you for watching. One click for better maths. Subscribe and see the difference. Turn confusion into confidence. Subscribe and click the bell icon.